ப்ரோமோக்கில் ரோஹிணி மீனாவை சூன்னு தட்டி விட்டு போணுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ மீனாவும் இந்த நாடகத்தில் ராஜியை சேர்த்து இழுத்து விட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் ஐயோ அப்படின்னு தெரிஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நகைங்க பூரா போலி அப்படின்னு மீனா தரப்பில் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் தான் அப்படின்னு பாக்கியம் சொல்லுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மீனா ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஆமாங்க, நாங்கள் போலி போட்டதாகவே இருக்கட்டும், அவங்க பொண்ணை வர சொல்லி பேசுங்க, அந்த தங்கமயில் அக்கா வந்து உண்மையை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்ல, என்ன இவ்வளோ அடித்து பேசுகிறீங்க? ஆமாங்க, அவங்க சொல்லட்டும், அந்த அக்கா வந்து சொன்னால் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கோமதி இப்படி கட்டுப்பட்டு பார்க்குறாங்க. ஏன் டீமினா நீ இது வரைக்கும் சொல்லலை, அத்தை மன்னிச்சுக்கோங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அடுத்து போய் தங்கமயில கூட்டு வர சொல்கிறாங்க. எதுக்கு? ஸ்டேஷனுக்கா? நான் வரல அப்படிங்குது. ஏம்மா வாம்மா, நீங்கள் பாட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, அப்புறம் நாங்கள் என்ன கிறுக்கா வரியா என்ன அப்படின்னு சொன்னோன்னா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி வருது. வெளியில் கரெக்டாக பாக்கியம் போயிட்டு இங்கே பாருடி, நான் சொன்னது மாதிரி நீ சொல்லணும், இல்லைன்னு வச்சுக்கவேன் அப்படின்னு கையில் ஒன்றுமே இல்லைங்க. பார்த்தா அப்படி உருட்டி மடக்கி வச்சுட்டு, இதுக்குள்ள தவறான பொருள் வச்சுருக்கேன், அதை அப்படியே நான் முழுங்கிட்டு நான் அந்த உலகத்தை விட்டே போயிடுவேன், அப்போ நீ நடுத்தருவில் தான் நீ நிற்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த அம்மாவா இல்லை உனக்கு அந்த குடும்பத்துக்கு நீ விசுவாசமாக சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போன கையோட வாமா, இந்த மாதிரி போலி நகை ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இந்த நகையை நான் ஓ நகை தான் நான் பாரு அப்படின்னு சொல்ல, ஏன் நகை தான் அப்படின்னு சொல்ல, அப்படியே தங்கமயிலுக்கு அந்த குடும்பத்தில் அப்படி சந்தோஷப்படுறாங்க. சரி உண்மையை ஒத்துக்கிட்டா அப்படின்ட்டு. ஆனால் பாக்கியம் ஏய் என்னடி பார்த்து இல்லைன்னு சொல்லுடி அப்படிங்கல. இல்லைங்க இது ஏன் நகை இல்லை அப்படின்னு தங்கமயில் சொல்ல, என்னம்மா ஏன் நகைன்னு சொல்கிற, அப்புறம் ஏன் நகை இல்லைன்னு சொல்கிற, என்ன நினச்சிட்டு இருக்க? இல்லைங்க, ஐயோ என்ன சொல்கிறது, இப்போ நான் என்ன சொல்லணும், என்னம்மா என்ன சொல்லணுங்கிற, இப்போ இந்த நகையெல்லாம் உங்கள் வீட்டில் போட்ட நகையா பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது எல்லாம் நம்ம வீட்டில் போட்டது தான், என்ன அம்மா இல்லைன்னு சொல்கிறாளா? அப்போ இல்லைன்னா இந்த நகை ஏதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? இன்ஸ்பெக்டர் மேடம், இப்போ நான் என்ன சொல்லணும், நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நான் ஆமான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் சொல்கிறாங்க, ஏய் என்னடி இந்த நம்ம போட்ட தங்க நகையெல்லாம் பித்தாலையை மாற்றி வச்சுருக்காங்கடி அப்படின்னு ஒரு ஹிண்டு எடுத்து கொடுக்குது பாக்கியம். ஏம்மா உன்னை சொல்ல சொன்னிச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என் புள்ள அப்புறம் நீ புள்ள பூச்சி, அவளுக்கு ஒன்றுமே தெரியலை, அதான் நான் எடுத்து கொடுத்தேன், ஐயோ அடிச்சேன் இவன் தலை நில்லு அப்படிங்கிறாங்க. இப்போ நடக்கட்டும் இருக்கு உனக்கு கச்சேரி அப்படின்ட்டு, சொல்லுமா என்ன சொல்கிற அப்படிங்கிற. அப்படின்னு இப்படி பயப்படுது. இவ்வளோ பயப்படுற, நீ உண்மை தானே சொல்லணும், சொல்லு இந்த நகையெல்லாம் யார் நகை? இது என் நகை மாதிரி தான் இருக்குது, ஆனால் இங்கே பாரு உண்மையை சொன்னினா உனக்கு நல்லது, இது தங்கமாக உங்கள் வீட்டில் போட்டாங்களா இல்லை இந்த பித்தாளை நகை இவங்க மாற்றி வச்சுருக்காங்களா சொல்லு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாங்க. நான் அழுக, அம்மா என்னம்மா இப்பெல்லாம் மிரட்டுவாங்க நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ காட்டி கொடுக்க போகிறாளே, அப்படியே கையில் இருக்க பாரு, நான் குடிச்சிருவேன். இல்லைம்மா பாவமாக இருக்குமா மேடம், அது வந்து இந்த நகையெல்லாம் எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா அப்படின்னு சொல்ல, அப்படி பாட்டில் எடுத்து வாயில் போட, அம்மாம்மா நீ எதுவும் மருந்தெல்லாம் போட்டுக்காதம்மா, நீ எதுவும் குடிச்சிக்காத, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் தங்க நகை தான் போட்டோம்னு சொல்லிடுறேன், நான் பொய் சொல்லிடுறேம்மா, நான் பொய் சொல்லிடுறேன், இவங்க தான் ஏமாத்திட்டான்னு நீ சொன்ன மாதிரியே நான் பொய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே எல்லாம் அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. அடி பாவி, நான் ஒன்றும் செய்யலை, கோழி திருடலைன்னு தலையை தடவி பார்த்துட்டாலே அப்படின்னு உட்காருது. பாக்கியம் முடிய இடிஞ்சு போகுதா. போலீஸ்காரங்க பார்க்குறாங்க, என்ன போலி நகைன்னு உங்கள் அம்மா சொல்ல சொன்னிச்சா? ஆமாம் இல்லை அப்படின்னு புலம்ப. பார்த்தீங்களா மேடம், இவங்களை நீங்கள் நல்லா விசாரிச்சிங்கனாலே சொல்லுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரவணன் வந்துட்டு, ஏய் உண்மையை சொல்லிடி, உன் நகையெல்லாம் நாங்கள் மாற்றினோமா? இல்லைம்மா இல்லை நீங்களாம் மாற்றவே இல்லை, இந்த நகை லாக்கரில் தான் இருந்துச்சு, இது பூரா எங்கள் நகை தான், எங்கள் அம்மா போட்ட போலி நகை தான், நீங்கள் நிலம் மிரட்ட வேணாம், உண்மையிலே மேடம் எங்கள் அம்மா போலி நகை தான் போட்டுச்சு, எனக்கு வயசு மூப்புன்னு அவங்ககிட்ட மறைச்சாதான், படிப்பு கம்மின்னு அவங்ககிட்ட மறைச்சாதான், எல்லாமே பொய் தான் மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம், எங்களெல்லாம் உள்ளர போட்டுறாதீங்க மேடம். முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிச்சா? அடுத்து சும்மா விடுவாங்களா என்ன? என்ன மேம் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கல. ஐயோ என் பிள்ளை பச்சை பிள்ளைங்க, இப்படி யாராவது தனக்கு தானே மண்ணலி போட்டுக்குவாங்களா? அவள் அதனால தான் இப்படி சொல்கிறா, அதான் அவன் புரிச்சங்கார மிரட்டணுன்னு பயந்துட்டா. ஆமாம் பயந்துட்டா, அதே நீ இப்போ மருந்தை குடிச்சிக்காதன்னு சொல்கிற, எங்கே மருந்தை வச்சுருக்க? இல்லை மேடம் கையை பாருங்க அப்படின்னு கையை காமிக்கிது. ஒன்றும் இல்லை. என்னம்மா கையில் ஒன்றும் இல்லை, நீ ஏதோ சொன்ன. வெளியில் வரையில எங்கள் அம்மா கையில் காமிச்சிச்சு இருந்துச்சு, நான் இதை குடிச்சிக்கிறேன்டி, அங்கே வந்து அம்மா சொல்கிறதா உண்மைன்னு சொல்லணும், போலி நகை போட்டோன்னு சொல்லாதடின்னு எங்கள் அம்மா தான் சொன்னிச்சு. அன்னைக்கு போலீஸ்காரம்மா வந்தப்போ கூட என்னை படுக்க வச்சுட்டு நீ முடியாமல் கிடக்கிற மாதிரி கடடி, வயசு மூப்பு எல்லாமே அவங்க தான் சொன்னாங்க, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, பொய் தானே சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்னிச்சு மேடம், அதனால தான் நான் சொன்னேன் மேடம், மற்றபடி நானும் பொய் சொல்லவே மாட்டேன் மேடம் அப்படின்னு இந்த பிள்ளை பாவங்க எல்லாத்தையும் சொல்லுது. இந்த நேரத்தில் ஒரு நோட் பண்ணிக்கிறது என்னென்னா, தங்கமயில் அப்புறாணின்னு நினச்சி சரவணை ஏற்றுக்கிறது நல்லதா இல்லை வேணாமா, கழட்டி விட்டதா இருக்கட்டுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ தான் பார்க்குறாங்க அப்பாடான்னு மீனாவுக்கு ஒரு நிம்மதி. சரவணன் எல்லாருமே என்னமோ மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தான் போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, ஏம்மா இந்த பொண்ணு என்னம்மா இப்படி இருக்குது, உண்மையிலே பாவமாக தாங்க இருக்குது. இவங்க ஆத்தா அப்போ தான் இந்த பிள்ளையை போட்டு கீ கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் பேசாமல் அவங்க போனால் போயிட்டு போகிறான்னு இந்த பிள்ளையை நீங்கள் ஏற்றுக்கலாம், அது உங்கள் விருப்பம், நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இவங்க மேலே மறுபடியும் கேஸ் கொடுக்குறீங்களா? ஏன்னா இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் செல்லாதுன்னு ஆகிப்போச்சு. எல்லாமே ரெக்கார்டு எழுதியாச்சு, ரெக்கார்டு வீடியோவில் ஆடியோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த தங்கமேல் சொன்ன ஆதாரம் கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. அதனால நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, கேஸை நாங்கள் இப்போ முறியடிச்சிடறோம், கோர்ட்டு வரைக்கும் போகணுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து நாங்கள் கொடுக்குற இவங்க மேலே கம்ப்ளைண்ட், நல்லா இருக்கே என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு போட்டு அடி 2 குடும்பம் கொடுக்குது பாக்கியத்தை, என்னடி நினச்சிட்டு இருக்க போடி உள்ளுக்குல அப்படின்னு உள்ளுக்கொண்டே கம்பிக்கில் கொண்டே தள்ளி விடுறாங்க. என்ன திமிரில் பேசுறியா, எல்லாம் வீடியோவோட எடுத்து வச்சிருக்கோன்னு சொல்கிறோம், உன் மகன் ஆதாரமாக சொல்லிருச்சு, என்ன நினச்சிட்டு இருக்க, கோர்ட்டுக்கு போனால் உனக்கு 10 வருஷம் கிடைக்கும், அதனால் உள்ள கண்டடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாமா அத்தை என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் அம்மா பண்ணதுக்கு நான் ஒரு தப்பும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஏதோ வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிறக்காண்டி கோமதி என்ன பண்ணுது, திட்டாமல் பொடி பொடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மீனா 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 உண்மையை சொன்னால் என்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிறதுனால நான் உண்மையை சொன்னேன். என்னக்கா நீ உண்மையை சொன்னியா? என்னக்கா உண்மையை சொன்னேன், உன் அம்மா வந்து மருந்தை குடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால நீ இப்படி வந்து உண்மையை சொல்ல வந்த. ஆனால் நீ வந்து அக்கா நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லைக்கா. இல்லை மீனா நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல மீனா, என்னை மன்னிச்சுக்க மீனா அப்படின்னு பின்னாடியே அழுகுதுங்க. நீ என் மூஞ்சிலே முழிக்காதேக்கா, நீங்கள் இப்படி பண்ணுவே நினைக்கலக்கா. மீனா நான் ஒரு தப்பும் பண்ணலங்கல. சரவணன் வந்து இங்கே பாரு மீனா எதுக்கு இவ கூடலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, மாமா அப்படின்னு காலில் விழுந்து அழுகுது. என்னை மன்னிச்சிருங்க மாமா, என்னை கூட்டிகிட்டு போயிருங்க மாமா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல மாமா அப்படிங்கிறாங்களா. அந்த வீட்டில் இருக்க பிடிக்காட்டி இதோ உன் மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. மேடம் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் மேடம், உள்ளர தள்ளுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது பாக்கியம்தான், பாக்கியமும் மாணிக்கமும் 2 பேரும் தான் உள்ளே தள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. எக்களையா தள்ளுறீங்க போட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்கியத்தை பிடிச்சி அடிக்கிறாங்க. என்ன மேடம் அடிக்கிற உரிமையெல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா, அதெல்லாம் அடிக்கக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஓ எல்லா ரூல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்களா, அந்த திமுறில் தான் ரொம்ப பேசுகிறீங்க. நீங்கள் போய் கேஸ் கொடுத்தது, இந்த மாதிரி எங்களை அலக்கழிச்சது, நேரத்தை வேஸ்ட் பண்ணது, எல்லா செக்ஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா எழுதட்டுமா? ஐயோ அப்படின்னு பார்க்குறாங்க. பாவம் அந்த குடும்பத்தோட அந்த அம்மா நோயாளி, அந்த அம்மா போயிட்டு ஜெயிலில் அடைக்க வச்சு என்னென்ன பண்ணியிருக்கிறேன், ஏன்டி ஃப்ராடு ஃப்ராடு அப்படின்னு நல்லா வச்சு சாத்துறாங்க. தங்கமேல் ஐயோ அம்மா அப்படின்னு அழுக, இவளையும் விட்டு வைக்காதீங்க உள்ளர பிடிச்சி போடுங்க, ஐயோ என் பிள்ளைய விட்டுருங்கம்மா என் பிள்ளைய விட்டுருங்கம்மா, நீங்கள் பாக்கியம் கடந்து துடிக்குது. தங்கமேல் இருந்துட்டு மாமா அத்தைன்னு அழுகுது, அம்மா என் காலை விடுமா, உன் மூஞ்சிலே இனிமேல் முழிக்க மாட்டோம், என்னம்மா ஒரு 2 நாளைக்கு எங்களை போட்டு பண்ணிட்டீங்க, இனி யாரும் உளருவாய் இல்லாமல் இருந்தால் நாங்கள் உள்ளுக்க போயிருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. பாக்கி இருந்துட்டு கேட்டியாடி பாத்தியாடி, அம்மா பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்ல, நீ சும்மா இருமா, அன்னைக்கே அதை நான் சொல்லியிருந்தா என் மேலே கொஞ்சமாவது கோவம் குறைஞ்சிருக்கும், இப்போ பாரு நான் நடுத்துல நிற்கிறேன் அப்படின்னு அழுகுது. நல்லது சொன்னால் யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம், கெட்டது சொன்னால் தாயாக இருந்தாலும் கேட்கக்கூடாது தானே ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே நல்ல குடும்பத்து மீனா கோமதி எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து அப்பாடா போயிட்டு தலையை முடிட்டு கோயிலுக்கு போகணுண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க. ஆனாலும் அந்த அக்கா கொஞ்சம் இன்னசென்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது கச்சேரி. அத்தை நான் தானே அத்தை காப்பாற்றினி, என்னத்தை காப்பாற்றினியா, இந்த நகை விஷயத்தை மறைச்சா வச்சுருக்கீங்க, அங்கே ஒருத்தர் இருக்கால ராஜி அவளையும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இப்படி தான் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.